கர்ச்சீஃபில் அந்த விஷயத்தை ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ மோந்து பார்த்துக்கிறதுன்ற மாதிரி பண்ணுவாங்க. இதை பற்றின உண்டான அவேர்னஸ் கிடையாது. அதாவது இப்போ நான் ஸ்மெல் சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஸ்மெல் பிடிச்சிருக்கிற எல்லாமே அடிக்ஷன் சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடிபிள் இல்லாத விஷயங்கள், சாப்பிடக்கூடாத விஷயங்களை சில பேர் சாப்பிட்றது பார்ப்போம். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் மிதுன் பிரசாத். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு அடிக்ஷன் பற்றி நம்ம இந்த இடத்துல பேசுவோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை அதிகமாக இந்த விஷயங்கள் பார்க்குறோம். இன்ஹலண்ட் அப்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்ஃப்யூம், டியோட்ரண்ட்டு, பெட்ரோல், தின்னர், ஈவன் இந்த ஃபெவிகால் யூஸ் பண்ணுற இந்த க்ளூ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்ஹேல் பண்ணுறதோ யூஸ் பண்ணுறதோ, சில பேர் வந்து சின்ன பசங்க கர்ச்சீஃபில் அந்த விஷயத்தை ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ மோந்து பார்த்துக்கிறதுன்ற மாதிரி பண்ணுவாங்க. இதை பற்றின உண்டான அவேர்னஸ் கிடையாது. அதாவது இப்போ ஒரு தின்னருன்றது வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற விஷயம். அந்த விஷயத்தை வந்து ஸ்மெல் பண்ணுறதுன்றது நார்மலாக உடம்புக்கு, லங்ஸுக்கு நல்ல விஷயம் கிடையாது, மனசளவும் நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் அடிக்ஷன் வரலாம். அடிக்ஷன் நம்ம சொன்ன உடனே நமக்கு ஆல்கஹால், சிகரெட்டுன்றது பற்றி தான் யோசனை வரும். பட் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸும் ரெகுலராக நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பையன் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெகுலராக வீட்டில் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் இருக்குது, ஃபெவிகால் வாங்குறதுக்கு காசு வேணும்னு வாங்கிட்டு போவாங்க. மாதத்துக்கு ஃபெவிகாலுக்கு மட்டும் செலவு அதிகமாக இருக்கேன்ற மாதிரி பேரண்ட்ஸ் விசாரிக்கும் போது தான் தெரியுது அதை ஒரு 2-3 பாட்டில் வாங்கி கர்ச்சீஃபில் வச்சுட்டு அப்பப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிறாருன்றதே கண்டுபிடிச்சாங்கன்ற நான். ஸோ இந்த மாதிரி தேவை இருக்கிற பொருளே பட் தேவையில்லாத விஷயங்களுக்காக திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறதும் ஒரு வகையான அடிக்ஷனாக இருக்கலாம். நான் ஸ்மெல் சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஸ்மெல் பிடிச்சிருக்கிற எல்லாமே அடிக்ஷன் சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மண் வாசனை, மழை பெஞ்சதுக்கப்புறம் இருக்கிற மண் வாசனை பிடிச்சிருக்கலாம். சில பேருக்கு அந்த பெட்ரோல் பங்க் போகும்போது பெட்ரோல் ஸ்மெல் இருக்கலாம். அதெல்லாம் அடிக்ஷன் கிடையாது. பட் அந்த பெட்ரோல் ஸ்மெல் பிடிச்சிருக்குன்றதுனால பெட்ரோல் பங்க் இல்லாமையும் அதை அப்பப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிறது, அதை பயன்படுத்துகிற வகையில் வேறு ஸ்மெல் எடுத்துக்கிறதுன்றது தான் நம்ம அடிக்ஷன்றது சொல்கிறோம். யூஸ்வலாக இருக்கிற விஷயங்கள் மாதிரி எல்லாமே ஒரு அளவுக்கு அந்த தேவைக்கேற்ற மாதிரி அதை பயன்படுத்தும் போது, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் போகும்போது அந்த ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம், நம்ம பிடிக்குதோ பிடிக்கல அந்த விஷயத்தை விட்டுறோன்றது ப்ராப்ளம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்தை தாண்டி யூசேஜ் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம அந்த அடிக்ஷனாக இருக்குமான்ற ஒரு யோசனை சிந்தனை இருக்கணும். நமக்கு தெரியுதோ இல்லையோ கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்போ தான் வேறு ஆட்கள் என்னென்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு அவேர்னஸ் தெரியும். கண்டிப்பாக அதை அடிக்கடி செய்கிறாங்க, அதுக்கு வேறு எது பர்பஸும் இல்லாமல் தேடி போகிறாங்க அப்படின்னா அடிக்ஷன் இருக்குமான்றதை கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீன் பண்ணணுன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் பெட்ரோல் பங்க்குக்கு பெட்ரோல் போடுறதுக்காக போகும்போது அப்போ அந்த ஸ்மெல் பிடிக்கின்ற விஷயம் வேறு. பட் அது பெட்ரோல் போடுற விஷயமோ பெட்ரோல் பங்க் போகாமல் அப்பப்போ பெட்ரோல் எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கிறதுன்றது கண்டிப்பாக வித்தியாசமான விஷயம். ஸோ பைக்கான்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படும். அதாவது வந்து எடிபிள் இல்லாத விஷயங்கள், சாப்பிடக்கூடாத விஷயங்களை சில பேர் சாப்பிட்றது பார்ப்போம். விபூதி சாப்பிடுவாங்க, எப்பயாவது சாப்பிட்ற விஷயம் இல்லை, விபூதி சாப்பிட்றது, மண் சாப்பிட்றது, ரப்பர் சாப்பிட்றது. ஸோ எதெல்லாம் ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கக்கூடாதோ அந்த விஷயங்கள் எடுக்கிறது எல்லாமே நம்ம பைக்கான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சில பேருக்கு பைக்கான்றது ஒரு ஹீமோக்ளோபின், ஒரு அயர்ன் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பைக்கா இருக்கும். அது இல்லாமையும் பைக்கான்ற ஒரு பிரச்சனை பார்க்குறோம். அது மாதிரி இந்த இன்ஹலேஷன்லாம் யூஸ் பண்ணுற விஷயங்களுக்கும் பைக்காக்கும் ஒரு ரிலேஷன் கிடையாது. இது உடம்புல இருக்க நியூட்ரியன் சம்மந்தமாக தான் அந்த இன்ஹலேஷன் பண்ணுறாங்கன்றதும் சம்மந்தம் கிடையாது. இது வேற பிரச்சனை, அது வேற பிரச்சனை, வேற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.